ஹே காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ராஜி சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எல்லாரும் பாராட்டிட்டு சரி இவங்க எல்லாரும் 4 பேரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டுருக்காங்க. அந்த நேரம் அந்த ஏரியாவில் அந்த அங்கே வந்து டான்ஸ் ஆடுற இடத்துல ஒரு 4 பசங்க எப்போ பாரு கலாய்ச்சிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு இல்லை ரவுடிசம் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு 4 பசங்க வந்துட்டு, டான்ஸர் மேடம் சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க மேடம், நீங்கள் எந்த ஊர் குன்னக்குடி தானே, எங்களுக்கு டான்ஸ் சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரி வம்பளுக்கிறானுங்க. ஓகே, நம்ம ராஜி பார்க்க சூப்பராக இருப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு மாமியார் இருக்காங்க, பக்கத்தில் அரசி மீனா இருக்கும்போதே சேர்த்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கோவம் வருது, என்னடா கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா, இருங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளோட கோமதி அவனுங்களை சத்தம் போடுறத விட்டுட்டு, சும்மா ரெடி புதூரில் என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்போது, நீங்கள் எதுக்குங்க கோவப்படுறீங்க, நாங்கள் டான்ஸர் மேடம்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கோம். மேடம் நீங்கள் என்ன குன்னக்குடி தானே, உங்களோட நம்பர் தெரியுங்களா, உங்கள் ஃபோன் நம்பர் தெரியுங்களா, நாங்கள் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்க வரோம், உங்களோட ஃபோன் நம்பர் தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க கோமதிட்டு, நமக்கு எப்படி பிரச்சனை, வாங்கடி கிளம்பலாம் அப்படின்றாங்க. பட் இவனுங்க இப்படி கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட கதிர் யோசிச்சுட்டு இருக்காரு, ராஜிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் வேணாம் நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே, நம்மளா ஒருத்தர்கிட்ட போய் பேச மாட்டோம் இல்லையா, எப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டோரியோட ஹீரோவை காட்டுறீங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது கதிரை பார்க்கும்போது. அண்ட் அவர் வந்துட்டு யோசிச்சுட்டு கால் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு, சரி வேண்டாம் கால் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். அந்த நேரம் கரெக்டாக நம்ம ராஜி கால் பண்ணுறாங்க. ஸோ அவர் யோசிக்கிறார், நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் அவள் அதுக்குள்ளே கால் பண்ணிட்டாலே அப்படின்னு. அண்ட் ராஜி கேட்குறாங்க, எப்படி இருக்க அப்படின்ட்டு, என்ன எதுவும் மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு, மிஸ் பண்ணுறதா உன்னையா, சாச்சா அப்படிலாம் இல்லைன்னு போது, ஆமாம் நீ மிஸ் பண்ணாலும் என்ன சொல்லவா போகிற அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, ஓகே கோயில் திருவிழாலாம் எப்படி இருக்குது அப்படின்றாரு. நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அம்மா நீங்களாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ராஜி சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. என்ன சொல்லு அப்படின்போது, இங்கே கோவில் திருவிழாவில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்குது, நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்போது அவர் கேட்குறாரு, அம்மா நீ கோவிலுக்கு சாமி கும்பிட போனியா டான்ஸ் ஆட போனியா அப்படின்போது, என்ன 24 ஹவர்ஸும் சாமி கும்பிட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. சரி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்போது, அதில் 2 ரவுண்டில் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ராஜி. அப்போ நம்ம கதிர் வந்துட்டு, அப்படியா 2 ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டியா, இது என்னது சினிமாவில் தான் அந்த மாதிரிலாம் இருக்கும், இங்கேயுமா அப்படி இருக்குது அப்படின்போது நம்ம ராஜி கேட்குறாங்க, ஏண்டா 2 ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணேன் எப்படி பண்ணேன்னு கேட்குறத விட இங்கே வேறு கொஷின்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு. சரி நீ சொல்லு அப்படின்போது, இங்கே பாரு 2 ரவுண்ட் நான் செலக்ட் ஆகிட்டேன், இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்குது அப்படின்போது அவர் சொல்கிறார், ஓகே சூப்பராக நீ பண்ணு, நீ போகிற இடத்துலலாம் உன் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடுற சூப்பர் அப்படின்போது இவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்றாங்க. ஏன்னா நான் போய் டான்ஸ் ஆடுறது உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு போது, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உனக்கு டேலண்ட் இருக்குது, அதை நீ யூட்டிலைஸ் பண்ணுற, இதில் என்ன தப்பு இருக்குது, ஆனால் அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அத்தை முதல்ல முடியாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்போது, ஆமாம் உன் பாவமான மூஞ்சி வச்சு கேட்டிருப்பேன், எங்கள் அம்மா கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, சரி சூப்பராக பண்ணிடு அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட இவர் வந்துட்டு சொல்கிறாரு, ஓகே நீ வந்து உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது, நீ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற, அம்மா என்ன சொன்னாலும் கேட்காது, நீ நல்லபடியாக பண்ணி அடித்து கலைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கு அப்படின்போது, ஐயோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸா வேண்டாம், ஏன்னா அவங்க வந்துட்டு கதிர்க்காக செகண்ட் ப்ரைஸை யோசிக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்க இருந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்போது, என்ன எதுக்கு நீ அப்படி சொல்கிற அப்படின்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க, சரி ஓகே நாளைக்கு தான் ஃபைனல் ரவுண்ட் நடக்க போகுது, நீ நாளைக்கு வர முடியுமா அப்படின்றாங்க. நாளைக்கு வர்றது கஷ்டம்தான் அப்படின்னு கதிர் சொன்னதும், ஆமாம் நீ என்னமோ பக்கத்தில் இருக்கன்னு நினச்சிட்டு நான் சொல்லிட்டேன், நீ ரொம்ப தூரமாக இருக்கலன்னு போது அவர் மறுபடியும், இல்லை நான் வர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், அவருக்கு ஆக்சுவலி வரணும்னு ஆசை இருக்குது, பட் அதை ஒத்துக்க மாட்டார், வர முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் வருவேன்னு சொல்ல முடியாது அப்படின்றாரு. சரி நீ பாரு அப்படின்றாங்க. அப்போ கதிர் சொல்கிறார், இங்கே பாரு நான் வரல அதெல்லாம் நீ கன்சிடர் பண்ணாத, நீ ஸ்டேஜ் ஏறி கலக்கணும், சூப்பராக டான்ஸ் ஆடி வின் பண்ணு அப்படின்றாரு. பட் டெஃபினட்டாக கதிர் அவங்களுக்காக அங்கே வருவாருன்றதா உண்மை. எவ்வளோ தூரம்லாம் நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி அவங்களுக்காக பணம் சம்பாதிக்கணும், ராஜியை வந்து நம்ம கஷ்டப்படாமல் பார்த்துக்கணுன்றக்காக அவங்க செலவுக்கு பணம் கொடுக்கறதுக்கே அவர் அந்தளவுக்கு கஷ்டப்படுவார். ராஜி கூட பண்ணாமலாம் இருப்பார், டெஃபினட்டாக வருவார். ஆனால் எங்கே நம்ம கதிரை பலியாட ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம நேற்றே ப்ரோமோ பார்த்துருக்கோம், லைக் அந்த மீனா வந்துட்டு குமாரை அடித்து மயக்கம் போட வச்சுருவாங்களே, அந்த இடத்துல நம்ம கதிரை தூக்கி உள்ளே போட்டுருவானுங்களா அப்படின்னு தெரில. எஸ் அந்த சீக்வன்ஸும் இப்போ அடுத்தது நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க பேசலாம் முடிச்சுட்டாங்க, அடுத்தது வந்துட்டு நம்மளோட இவரை காமிக்கிறாங்க,
குமரவேலை காமிக்கிறாங்க. ஸோ குமார் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வெளியவே நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக இவங்க 4 பேரும் அப்போ தான் வராங்க. அவங்கள பார்த்ததுமே அவர் ஒரு ஆட்டோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டார். அந்த நேரம் இவங்க நம்ம ராஜி வர்றதை பார்த்து அந்த ஏரியாக்காரங்க, மேடம் நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க மேடம், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் பார்த்துட்டு ஐயோ என்ன இவனுங்க இப்போ தான் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் நம்ம சதீஷ் கால் பண்ணுறாரு. ஸோ சதீஷ் வந்துட்டு அரசிக்கு கால் பண்ணுறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, அம்மா அவர் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாரே, நீ அதுக்கு ரிப்ளை பண்ணியா அப்படின் போது, ஆமாம் நீ அவர் வாய்ஸ் நோட் அனுப்புனார், நான் ஒன்றுமே ரிப்ளை பண்ணல இல்லையா, அதை அவர் கால் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றாங்க. சரி நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு மீனா வந்துட்டு அரசியை அனுப்பி விடுறாங்க. ஸோ அரசியும் வந்துட்டு தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. அதை நம்மளோட குமார் பார்த்துடுறாரு. ஓகே மற்ற 3 பேரும் வெளியே இருக்காங்க, அரசி உள்ளே போகிறாங்கன்றதை பார்த்துட்டு அவரும் அவங்க பின்னாடியே போகிறாரு. ஸோ இவங்க ரூமுக்கு போயிட்டு நம்மளோட அரசி ரூமுக்கு போயிட்டு லைட்டு ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவர் உள்ளே தான் நிற்கிறார். அவர் கேட்குறாரு அரசி அப்படின்றார். யார் இது, நமக்கு தெரிஞ்ச வாய்ஸ் கூப்பிடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் பார்த்துட்டு, யார் நீங்கள் அப்படின் போது, எப்படி அரசி என்னை நீ அதுக்குள்ளே மறந்துட்ட அப்படின்னு குமார் கேட்குறாரு. யார் நீங்கள் அப்படின்னு லைட்டை போட்டு பார்த்தா குமார். அப்போ இவர் சொல்கிறாரு, என்ன அரசி என்னை இவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட்டியா அப்படின் போது அவங்க ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நீங்கள் போங்க அப்படின் போது, எப்படி அரசி உனக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க, நீ பாட்டுக்கு என்னை மறந்துட்டியா, ஏதோ ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி ஆளாக அப்பப்போ மாற்ற முடியுமா அப்படின் போது, இங்கே பாருங்கள் நான் முதல்ல தான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், பட் இப்போ என்னால் அதை பண்ண முடியாது, இதுக்கு மேலே நான் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க, பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின் போது, நான் முடியாது, நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன், உன்னை விட்டு நான் எப்படினாலும் போக மாட்டேன், நம்ம வா எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின் போது, அப்படி பண்ணால் எங்கள் அப்பா செத்து போயிடுவாங்க அப்படின் போது இவர் சொல்கிறாரு, ஏன் ராஜியை கதிர் கூட்டிகிட்டு போனார், அப்போ உங்கள் அப்பா செத்து போயிட்டாங்களா, இல்லை எங்கள் அத்தையை வந்து உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அப்போ என்னாச்சு, அப்படி உங்கள் அப்பா சாகணும்னா சாகட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவருக்கு உங்களுக்கு கோவம் வருது. ஆமாம் நான் கூட எங்கேயாவது உங்களை கொஞ்சம் நெஞ்சம் உங்களுக்கு என் மேலே அன்பு இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சொன்ன மாதிரி ராஜி கதிரை பழி வாங்கணும், அவங்க கல்யாணத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, மரியாதையாக வெளியே போயிருங்க இல்லைனா கத்திடுவேன் அப்படின்றாங்க. ஏய் என்னடி ஓவரா பண்ணுற, என்ன கல்யாணம் பண்ணலைன்னா நீ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, உன்னை நான் இப்போவே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறேன், ஏன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை மூடி வச்சிடுறாரு. ஏன்னா அவங்க கத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஷாக் ஆகுறாங்க இங்கே அரசு, ஏன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றான். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக நம்மளோட அந்த நேரம் நம்மளோட கோமதியும் உள்ளே வராங்க. ஸோ கோமதி உள்ளே வந்துட்டு என்ன இந்த பிள்ளை லைட்டு கூட போடாமல் அரசின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்மளோட குமார் கதவை மூட போகிறாரு, அவங்க வராங்களே அப்படின்றக்காக கதவை மூட போகிறாரு. ஸோ கரெக்டாக அந்த நேரம் இவங்களும் வந்துடுறாங்க. கோமதி வந்து உள்ளே பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கேன் என் பொண்ணை அப்படின் போது அவங்கள தள்ளி விடுறாரு. அப்போ அவங்க கத்துறாங்க, மீனா ராஜி வாங்க அப்படின்றாங்க. அவங்களும் உள்ளே ஓடி வராங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவர் கூட போராடுறாங்க. அவர் ஒவ்வொருத்தரே தள்ளி விட்டுட்டே இருக்கார். ராஜி ஒரு பக்கம் தள்ளி விடுறாரு, மீனா ஒரு பக்கம் தள்ளி விடுறாரு. ஒரு கட்டத்தில் நம்ம மீனா கோபப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தவாவை எடுத்து அவர் தலையிலே அடிச்சிடுறாங்க. அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே படுத்து கிடக்குறாரு. அப்போ நம்ம கோமதி வந்துட்டு அரசியை தான் திட்டுறாங்க. ஏய் நம்ம இங்கே இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும், நீ தான் சொன்னியாடி அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு அவருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கோமதி திட்டுறாங்க, ஏன்டா என் குடும்பத்தை கெடுக்கணுன்னே இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கியாடா, அவர் ஆக்சுவலி மயக்கத்தில் கிடக்கிறாரு, அவரை வந்து இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கோமதி ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ராஜிக்கு மட்டும் டவுட் வந்துருச்சு, இவங்க அடிக்கிறாங்க, அவன் எந்திரிக்கவும் மாட்டான், அப்படியே கிடக்குறானே அப்படின்றதுக்காக ராஜி போய் எழுப்புறாங்க. அண்ணன் அப்படின்னு எழுப்புறாங்க. அவர் எந்திரிக்கவே மாட்டுறாங்க. ஸோ அவங்க பயங்கரமாக டவுட் ஆகி அவர் மூக்கில் கை வச்சு பார்க்குறாங்க, மூச்சு வருதான்னு கை வச்சு பார்க்குறாங்க. பட் அப்போவும் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க சொல்கிறாங்க, அத்தை அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறா அத்தை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஸோ ராஜியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. மீனாக்கு ஸ்கோப் கொடுக்கறது கூட ராஜிக்கு வந்து டேரக்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ராஜி அந்த இடத்துல ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.